ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். ஒரு சின்ன அறிவிப்பு கொடுக்க விரும்புகிறேன். நேரில் சந்திக்க விரும்புகிறவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்குன்னு ஒரு லேண்ட்லைன் நம்பர் கொடுப்போம் எப்போவுமே. 42155831. அது ஏர்டெல் நம்பரு. அடிக்கடி பழுதடையுது. அதுக்கு அவங்களுடைய மிஸ்டேக்கும் இல்லை. சாலைகளில் சுற்றி பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க, கேபிள் எல்லாம் கட் ஆகுது. அது நிரந்தரமான தீர்வு கிடைக்கல எனக்கு. அதாவது பல பேருடைய பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனைகளை சித்தர் ஐயா மூலமாக தீர்த்து வைக்கிறோம். ஆனால் இந்த ஏர்டெல் பிரச்சனையை எங்களால் தீர்க்க முடியலன்றது ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. என்னென்னா, லேண்ட்லைனுக்கு பதில் செல் நம்பர் கொடுக்குறோம். இந்த இதழிலேருந்து, இந்த எபிசோட்லேருந்து அது மாற்றிட்டோம். கவனமாக பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க. அதில் அதே டைமிங் தான் கூப்பிட வேண்டிய நேரம். ஏன்னா மற்ற நேரங்களில் எங்களுக்கு சித்தரையா கூட பேசுகிறதுக்கு போயிடுவோம், அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் நாங்கள் அழைக்க விரும்புகிறோம். அந்த நம்பர் 8015541352. 8015541352. இந்த நம்பரை கவனத்தில் வச்சுக்கோங்க. இனிமேல் இதில் கூப்பிடுங்க. தலைப்பு பார்த்துட்டு திகைப்படைய வேண்டாம். இது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அது குறித்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய எபிசோடை காணலாம். சென்னையில் கேளம்பாக்கத்தில் சேர்ந்தவர் 40 வயதான தினேஷ். வெளிநாட்டில் பொருளாதாரம், பிஸ்னஸ் பற்றிய உயர் படிப்பை முடிச்சுட்டு இந்தியா திரும்பி 12 வருஷங்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற ஒரு பிரபலமான வர்த்தக நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து இன்றைக்கி அதே நிறுவனத்தில் பெரிய பணிக்கு உயர்ந்திருக்கார். இவருக்கு வருஷத்துக்கு சம்பளம் 60 லட்சம் ரூபாய். கேளம்பாக்கத்தில் தினேஷுக்கு சொந்தமான பெரிய வீடு, விலை உயர்ந்த 2 கார்கள், லட்சக்கணக்கில் பேங்க்கில் பணம், வெளிநாட்டு முதலீடுகள், அதாவது வெளியில் முதலீடுகள், சொந்தமாக நிலங்கள் அப்படின்னு வசதி வாய்ப்போடு வாழ்ந்து வந்தார் தினேஷ். அவருக்கு மனைவியும் 8 வயசில் ஒரு மகனும் 6 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருந்தாங்க. குழந்தைகள் இருவருமே 2 பேரும் தரமான கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க. தினேஷ் சந்தோஷமாக தான் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வந்தார். தினேஷனுடைய கடும் உழைப்பாலும் அவருடைய திறமையாலும் அவர் வேலை செய்த நிறுவனம் நல்ல வளர்ச்சியை எட்டி இருந்தது. எல்லாம் நல்ல விதமாக தான் போய் கொண்டிருந்த வேலையில் திடீர்னு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிது. எல்லாமே தினேஷுக்கு தலைகீழ மாற ஆரம்பிச்சிது. நிர்வாகத்தில் மிக முக்கியமான முடிவுகளை தினேஷ் தான் எடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுகள் சிறப்பாக இருக்கும். நிர்வாகத்தின் வளர்ச்சிக்கு பூரணமாகவும் இருக்கும். ஆனால் அண்மை காலத்தில் அவர் எடுத்த முடிவுகளெல்லாம் தவறாக மாறி போச்சு. நிர்வாகத்துக்கு பெரும் நஷ்டத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிது. அவர் எடுத்த முடிவுகளால் நிர்வாகமே ஸ்தம்பிக்க ஆரம்பிச்சிது. நான் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு அவர் தனக்குத்தானே நொந்துக்கிற நிலைமை வந்துடுச்சு. இதனால் கடும் கோபம் கொண்ட நிர்வாகத்தினர் உடனடியாக அவரை வேலை விட்டே தூக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் நஷ்டத்தை சரி பண்ணி தரேன் அப்படின்னார். தினேஷ் சொன்னது அவங்க காதிலே வாங்கலை. 12 வருஷம் வேலை பார்த்த நிர்வாகத்தை விட்டுட்டு தினேஷ் வெளியேறினார். அவர் வேலை பார்க்கும் நிர்வாகத்துக்கு போட்டியாக நிறைய நிறுவனங்கள் இருந்துச்சு. அந்த போட்டி நிர்வாகம் ஏற்கனவே தினேஷை தங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்யுங்கன்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதாவது சிகப்பு கம்பள விரிப்பு ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், ரெட் கார்பெட்டு, அந்த மாதிரி அழைக்கிறாங்க. இவர் 60 லட்சம், மாதம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனால் நாங்கள் 1 கோடி ரூபா கொடுக்குறோம் வருஷத்துக்கு அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. தினேஷ் மசிவே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டார், திடீர்னு அவங்களுடைய ஞாபகமெல்லாம் வர ஆரம்பிச்சிது. போய் முயற்சி பண்ணுறாரு, எல்லாருக்கும் மெயில் அனுப்புகிறாரு, ஃபோன் பண்ணுறாரு. அவரை பற்றி தெரிஞ்சதுனால, இவர் தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால யாருமே கண்டுக்கல, பதில் அனுப்பலை, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால் அவருக்கு ரொம்ப அடி வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. வேலை போனது மட்டுமல்ல, போட்டி நிறுவனமெல்லாம் நம்மளை மதிக்கலையே அப்படின்றது ஒரு காரணமும் சேர்ந்து ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கிடுச்சு அவருக்கு. இது போராதுன்னு இன்னொரு தலைவலி ஒன்று வந்தது. அவர் வீடு கட்டியிருக்கார் பாருங்கள், பிரம்மாண்டமான வீடு.
அந்த வீட்டினுடைய இடம் வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். இவர் பக்காவாக அவர் பேருக்கு தினேஷ் தன் பெயருக்கு பதிவு பண்ணி தான் வீடு கட்ட ஆரம்பித்தார். ஆனால் அவர் உங்களுக்கு விற்றவர் ஏமாற்றிட்டார். இது வந்து அதுக்கு முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு ஓனரு அப்படின்னு சொல்லி அவர் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்து காட்டுறாரு ஒருத்தர். என்னடா அது இவ்வளோ காலம் இல்லாமல் புது தலைவலியாக இருக்குதுன்னு யோசனை பண்ணும்போது இவர் நான் வாங்கினேன்னு இவருடைய டாக்குமெண்ட்டு காட்டுறாரு. எதாக இருந்தாலும் கோர்ட்டு முடிவு பண்ணட்டோன்னு சொல்லி இவர் பேரில் வழக்கு தொடர்ந்துட்டார். இவர் விற்றவர் இறந்துட்டார். அதனால் ஒன்றும் பண்ண முடியல. 2 பேருக்குமே ஒரே நபர் 2 பேர்கிட்ட விற்றுருக்கார் போல். இந்த நாளில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தினேஷ் அவருடைய விலை உயர்ந்த பென்ஸ் காரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு. ஒரு நாள் போகும்போது எதிர்பாராத விதமாக லாரி ஒன்று வந்து மோதிடுச்சு. ரொம்ப வண்டி டேமேஜ். காருக்கு ரொம்ப அடி பலம். இவருக்கு லேசான காயங்கள். சரி பரவாயில்ல, சேதமாயிடுச்சு, இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்குறாரு. அது எக்ஸ்பைரி ஆகி 15 நாள் ஆகுது. எப்படி ரினியூவல் பண்ணாமல் விட்டோம், மெசேஜ் எல்லாம் வருமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. பழைய மெசேஜ்கள் எல்லாம் இருக்குது. இன்சூரன்ஸ் கம்பெனி அனுப்பின எஸ்எம்எஸ் எல்லாம் பார்க்கல. இவர் வேலை பிஸி. அந்த அளவுக்கு இப்போ நல்லா நிர்வாகத்துக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்துட்டார். அதனால் கிளைம் பண்ண முடியல. கை காசு போட்டு செலவு பண்ணி இப்போ வண்டியை புதுப்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவே லட்சங்களில் போய் நின்று போச்சு செலவு. இதற்கிடையில் அவர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் பலம். நிறைய லட்சக்கணக்கில் கம்பெனி ஷேர்களை வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறது இல்லை. பை ஹோல்ட் அண்ட் செல். அதாவது ஷேரை வாங்கி காத்திருந்து அவர் எதிர்பார்க்குற விலைக்கு வரும்போது விற்கிறது தான் அவருடைய புத்திசாலித்தனமான நடவடிக்கை. அதில் பார்க்கும்போது அவர் நம்பிக்கையோடு வாங்கி வச்சுருந்த எல்லா ஷேர்களுமே வந்து அதில் பாதாளத்துக்கு இறங்கி போச்சு. அது அவருக்காக நடந்ததல்ல, பொதுவாகவே இறங்கி போச்சு. இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் போயிடுச்சு. அது திருப்பி ஏறுறதுன்றது எப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு இல்லை, நாட் நியர் ஃப்யூச்சர் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்துட்டார். பணமெல்லாம் போயிடுச்சு. போன மாதிரி தான் அது. தினேஷுக்கு தொடர்ந்து வேலை இழப்பு, பண இழப்பு, நஷ்டம், சொத்தில் பிரச்சனை, விபத்து அப்படின்னு அடிக்கடி மாற்றி மாற்றி நடந்ததுனால ஒன்றுமே புரியல அவருக்கு. இதே நினச்சி கவலைப்பட ஆரம்பித்து அதனால் உடல் நலமும் கெட்டு போச்சு. தினேஷ் மட்டும் கவலைப்படலைங்க, அவருடைய மனைவியும் சேர்ந்து கவலைப்பட்டாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியாததுனால ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு புகழ் வாய்ந்த ஜோசியர்கிட்ட போகிறாங்க. அந்த ஜோசியர் பார்த்துட்டு கிரகம் சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி ஏதோ சொல்லி விட்டார். ஆனால் காரணத்தை சொல்ல முடியல அவரால். அதுக்கு அடுத்தது இவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்து போய் வேறு ஒரு ஜோசியரை பார்க்குறாங்க. அவரும் வந்து இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இல்லையே, நல்லா இருக்க கிரக அமைப்பு, இவர் வந்து ரொம்ப புகழ் வந்து உச்சத்தில் இருக்கணும், அதே மாதிரி செல்வ செழிப்பில் உச்சத்தில் இருக்கணும், ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு இந்த மாதிரியே கேள்வி கேட்குறாரு. அதனால் இவங்களும் எழுந்து வந்துட்டாங்க. 3வது ஒரு ஜோதிடரை போய் பார்க்கும்போது தான் அவர் வந்து ஓரளவுக்கு சொல்கிறார். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போது கிரக அமைப்பு படி இழக்கணும், இதெல்லாம் நடக்கணும்னு விதி இருக்க அப்படின்றாரு. என்னங்க இது எப்போ மாறும் அப்படின்றாங்க. ஆனால் இவருக்கு வந்து செய்வன பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டுது. இந்த ஜாதகர் செய்வன பாதிப்பை அனுபவிக்கணுன்றது விதி இருக்க அப்படின்றாரு. குண்டை தூக்கி போடுறாரு. இந்த அம்மா பயந்து போய் என்ன பண்ணணுன்றாங்க. அந்த ஜோசியருக்கு சொல்ல தெரியல. நீங்கள் யாராவது செய்வனை நீக்கிறவங்கள பாருங்கன்னு மட்டும் சொல்லிட்டார் அவர். வற்புறுத்தி கேட்கும்போது அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறார் அந்த 3வது ஜோதிடர். இதற்கிடையில் துக்கம் விசாரிக்கிற மாதிரி உறவினர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளார சந்தோஷம்தான், ஆனால் வெளியில் காட்டிக்காத மாதிரி நடிக்கிறாங்க உறவினர்கள். இவர் வந்து இப்படி இருக்காருன்னு பொறாமப்பட்டவங்க தான் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில். இப்போ வந்து நல்ல பிள்ளை மாதிரி வந்து பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு,
நடந்தது நடந்து போச்சு, உங்களுக்கு பதில் கிடைக்கணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்கன்னு விவரம் சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா, அதாவது தினேஷனுடைய மனைவி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த தேதியில் நேரில் வந்துட்டாங்க. அவங்கள சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சேன். அவங்க சொன்ன தகவல்கள் தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சித்தர் சொன்னது என்னன்னா, அந்த 3வது ஜோதிடர் சொன்னார் பாருங்க, செய்வன பாதிப்பு இருக்குன்னு, அதைத்தான் இவரும் ஆமோதிக்கிறார். உன்னுடைய கணவர் கடுமையான செய்வன பாதிப்பில் இருக்காருமா அப்படின்னாரு. வேண்டாத பாதிப்பு அப்படின்வார் அவருடைய பாஷையில். அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீங்கள் கணவரை எச்சரிக்கையாக பார்த்துக்கணும், இல்லைன்னா அவர் தனக்குத்தானே மரணத்தை உண்டாக்கிக்குவார், மன உளைச்சல் தாங்காமல். அப்படி ஒரு இது இருக்குது, கிரக நிலைமை இருக்குது அப்படின்னும் இந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, பயந்துட்டாங்க. என் கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்றாரு, அழறாரு அவர். சரி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், செய்வினை நீக்கிற பரிகார பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாரு. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அந்த அம்மா அதுக்கு உண்டான பொருளாதாரத்தை கட்டினாங்க. அதுக்கெல்லாம் நடந்த பிறகு 3 மாதம் கழித்து பார்க்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதாவது அதே கம்பெனியில் பழையபடி அவர் வேலைக்கு கூப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இவர் அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் ஆட்கள் அமையலை. அதுக்கப்புறம் யோசனை பண்ணுறாங்க. அவங்க யோசனை பண்ணி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போன உடனே செய்வன பாதிப்பு நீங்கவும் இவர் பழைய சுறுசுறுப்போடு செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. கம்பெனியில் போய் நல்லா சேர்ந்து நல்லபடியாக செயல்பட ஆரம்பித்ததுனால கம்பெனியும் வளர்ச்சி பாதையில் திரும்ப ஆரம்பிச்சிது. அந்த வகையில் என்னால் மறக்க முடியாத சம்பவமாக இது அமைஞ்சு போனதுனால இன்றைய எபிசோடில் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டேன். இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். வணக்கம் அறிவோம் ஐயா. சித்ரையா வாழ்க. நாங்கள் மலேசியாவிலேருந்து பாலன் பேசுகிறேன் ஐயா. ஐயா, என் கேள்வி என்னென்னா மூதேவின்னா என்னதுயா? மூதேவின்னு ஒரு தேவதை இருக்கா, இல்லை அது வார்த்தையாக உபயோகப்பட்டுச்சா? அது என்ன அதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கியா? ஏன்னா அது நம்ம இப்போ பார்ப்போம் வீட்டில், சில வீட்டில் அப்பா அம்மாவும் சரி, இல்லை வீட்டில் உள்ளவங்க சரி ஏசுவாங்க, மூதேவி அண்டிகிற போது லேட்டாக தூங்காத, ஏச்சு படுக்கையை தட்டு, லட்சுமி கடாட்சம் கிடைக்காம போவோம், மூதேவின்னு சொல்லி ஏசுவாங்க. அது என்ன அது மூதேவினா என்னது அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவளாக இருக்கியா? நன்றியா, வணக்கம் அறிவோம்யா. ஒரு சமயம் சாகா வரம் அழியாத வரம் வாங்கிறதுக்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போட்டி நடக்குது. பார்க்கடலை கடையிறாங்க. ஆதிசேஷனை கயிறா உபயோகித்து மேருமலையை உபயோகித்து மத்தா உபயோகித்து கடையிறாங்க. ஆனால் அவங்க 2 பேருமே அமிர்தத்தை எதிர்பார்த்து தான் கடையிறாங்க. ஆனால் அமிர்தம் எடுத்த உடனே கிடைக்கலைங்க, அதுலேருந்து வெளியில் வரல. காமதேனு பசு வருது, மூதேவின்னு சொல்லப்படுகின்ற இந்த அம்சம், இந்த தெய்வம் வருது. தெய்வம்னு சொல்கிறேன்னா அவங்க மூத்த தேவி அப்படின்ற வார்த்தை தான் சுருங்கி மூதேவின்னு ஆயிருக்கு. மூத்த தேவின்னா இளைய தேவி யாருன்னு ஒரு கேள்வி வருது. இளைய தேவி லட்சுமி தேவி தான். லட்சுமிக்கு அக்கா தான் மூதேவின்னு சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழர்களால் சிறப்பாக வணங்கப்பட்டு குலதெய்வமாக நினைக்கப்பட்ட மூதேவி தவ்வை அப்படின்ற பெயர்லேயும் வணங்கப்பட்டிருக்குது. பண்டைய பெயர் தவ்வை. அது மட்டுமல்ல, ஜேஷ்டா தேவி, காக்கை கொடியாள், மகாநித்ரா தேவி, ஏகவேணி, தூம்ரகாளி அப்படின்னு பல பெயர்கள், எல்லாமே தமிழ் பெயர். அந்த மாதிரி குறிப்பிடப்பட்டவள் தான் இந்த மூதேவி. இந்த மூதேவியினுடைய வாகனம் கழுதை, ஆயுதம் துடைப்பம்.
அதாவது விளக்குமாறுன்னு சில இடங்களில் குறிப்பிடுவாங்க, துடைப்பம்னு குறிப்பிடுவாங்க. அந்த துடைப்பம்தான் ஆயுதம். கழுதை வந்து யாருக்கு உரியது? சலவை தொழிலாளர்கள் உபயோகிக்கக்கூடியது கழுதை. அதாவது இவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை போக்கக்கூடியவள் மூதேவி. அப்படித்தான் இது கருதப்பட்டிருக்கு, புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காலப்போக்கில் தவறான கருத்து, மூதேவின்னா தரித்திரம் பிடிச்சிக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்லப்பட்டு விட்டது, மாற்றப்பட்டு விட்டதுன்றது வருந்தத்தக்கது. ஆக மொத்தத்தில் மக்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுப்பதற்காக மூதேவி படைக்கப்பட்டிருப்பதாகவும், மூதேவி வீட்டில் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற வறுமையை அடித்து விரட்டுவதற்கு படைக்கப்பட்டதாகவும் நம்ம முன்னோர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கருதி வணங்கியிருக்காங்க நம்பிக்கையோட. பலருக்கு குலதெய்வமாகவும் இருந்திருக்கு. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க சோம்பேறித்தனமாக இருந்தாங்கன்னா மூதேவி பிடிக்கும்னு சொல்லுவாங்கன்னு இந்த கேள்வி கேட்ட அன்பருக்கு சொன்னார் இல்லையா. முன்னேறுவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு அர்த்தம். அந்த வீட்டில் மூதேவி குடியிருக்கும்னு ஒரு கருத்து. ஆனால் இப்படி சோம்பேறித்தனமாக கெட்ட எண்ணத்தோடு வாழ்பவங்களுடைய வீட்டில் மூதேவி குடியேறி அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து, வாழ்க்கையில் நல்லது கெட்டதை புரிய வச்சு அந்த வீட்டில் இருக்கிற தரித்திரத்தை வெளியில் எடுத்துக்கிட்டு போயிடுவா அப்படின்றது தான் அர்த்தம். ஆக மூதேவின்னு யாரையும் திட்டாதீங்க, தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. திருவள்ளுவரும் ஔவையாரும் கூட சவ்வை என்ற பெயரில் மூதேவியை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. ஜெர்மன் நாட்டிலிருந்து தர்மனி அப்படின்ற ஒரு பெண்மணி கேட்குறாங்க. இவங்க இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க பிறப்பிடமாக. அவங்க வந்து காஞ்சிபுரம் பட்டு சேலை ஒன்று உருவாவதற்கு ஆயிரக்கணக்கான பட்டுப்புழுக்கள் கொல்லப்படுகின்றது. இது அணிபவர்களுக்கு கர்மா வருமா அப்படின்றது தான் இவங்களுடைய கேள்வி. கர்மா வராது. அப்படி பார்த்திங்கன்னா அசைவம் வந்து சாப்பிட்றவங்க ஏராளமாக இருக்காங்க. மீன் எங்கேயோ பிடிக்கப்படுது, ஆடு அறுக்கப்படுது, மாடு அறுக்கப்படுது. இப்படி பல விதங்களில் வந்து உயிரினங்கள் கொல்லப்படுகின்றன. அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு கர்மா வராது. ஏனென்றால் உங்கள் கையால் நீங்கள் எதுவும் கொல்லலை. யாரோ அறுக்கிறாங்க. உயிரற்ற உடலில் இருக்கும் சதை பகுதியைத்தான் நீங்கள் சமைக்கிறீர்கள். அந்த வகையில் பட்டுப்புழுக்களை வந்து நீங்கள் கொல்லலை, யாரோ வியாபாரிகள் கொலை பண்ணுறாங்க. பட்டு நூலை உருவாக்குறாங்க. நெய்பவர்கள் வேறு, அதை உடுத்துபவர்கள் வேறு. கடைசியாக தான் உடுத்துபவர்கள் வந்து சேருது. அதனால் யாருக்குமே கர்மா வராதுங்க. இதில் பயப்பட வேண்டாம். அதனால் வியாபாரம் குறைஞ்சி போயிடாது. இப்போ பட்டுப்புழு சாகடிக்கிறோம்னு நினச்சிங்கன்னா பட்டு புடவையே கட்ட முடியாதுங்க. தவறு இல்லை, வாங்குங்க. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.